இந்திய பங்குச்சந்தைன்னு சொன்னாலே பலருக்கும் முதல ஞாபகத்துக்கு வர்ற பேர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. அவரை ஏன் பிக் புல்னு சொல்றாங்க? அவரோட அந்த அசாதாரணமான வெற்றி பயணத்தை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். அவரோட இந்த கதை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? 1985ல வெறும் 5000 ரூபாயில, ஆமாங்க, ஜஸ்ட் 5000 ருபீஸ்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சது. அந்த 5000 ரூபாய் இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. $6 பில்லியன் மேல. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஒரு சின்ன முதலீடு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா உருவெடுத்த கதை இது. அப்போ இயல்பாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எப்படி ஒரு மனுஷனால இவ்ளோ சின்ன தொகையில ஆரம்பிச்சு இவ்ளோ பெரிய சிகரத்தை தொட முடிஞ்சது? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? சரி, வாங்க அந்த ரகசியத்தை நாம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். அவரோட இந்த பயணம் ஒரு சின்ன ஆர்வத்துல, ஒரு சாதாரண கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிச்சது. அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டார். ஆனா அந்த கேள்வி அவ்ளோ சிம்பிள் இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அவரை பட்டுன்னு பதில் சொல்லல. அதுக்கு பதிலா நீயே பதில கண்டுபிடின்னு சொல்லி அதுக்கான வழிய காட்டினார். நியூஸ் பேப்பரை படி, பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, சந்தையே உனக்கு பாடம் கத்துக் கொடுக்கும்னு சொன்னார். அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஆர்வம் தான் அவரை நேர சந்தைக்குள்ள இழுத்துட்டு போச்சு. ஆரம்பத்துல ரொம்ப குழப்பமா இருந்த அந்த உலகத்துல அவர் கத்துக்கிட்ட பாடங்கள் ரொம்பவே முக்கியமானது. கையில இருந்த அந்த முதலீடு, அந்த 5000 ரூபாய டாடா டீ பங்குகள்ல போட்டார். அதுல அவருக்கு கிடைச்சது ஒரு ஜாக்பாட். அந்த முதல் வெற்றியே அவருக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிய வச்சது. சந்தையில வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன? அவரோட பயணமும் அப்படித்தான். அது ஒரு நேர்கோட்ல போகல, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஒரு பக்கம் தலை சுற்ற வைக்கிற லாபம், இன்னொரு பக்கம் மனசையே உடைச்சு போடுற மாதிரி பயங்கரமான நஷ்டங்கள். இந்த ஏற்றமும் இறக்கமும் தான் அவரோட மன உறுதிய ஒரு பெரிய பரீட்சை வச்சு பார்த்துச்சு. இந்த அனுபவங்கள்ல இருந்து அவர் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அதனாலதான் அவர் அடிக்கடி சொல்வார், மார்க்கெட்டை விட ஒரு பெரிய டீச்சர் யாரும் கிடையாது, அதுதான் நமக்கு பணிவை கத்துக் கொடுக்கணும். இந்த பாடங்கள்லாம் சேர்ந்துதான் அவர் ஒரு பெரிய முடிவுக்கு தயார்படுத்துச்சு. அந்த ஒரு முடிவு அவரோட முதலீட்டு பயணத்தையே தலைகீழா மாத்துச்சு. அதுதான் டைட்டன் கம்பெனி மேல அவர் வச்ச அந்த மெகா பெட். இங்கதான் அவரோட ஜீனியஸ் வெளிப்படுது. பாருங்க, ஒரு பக்கம் மார்க்கெட்ல இருந்த மத்த முதலீட்டாளர்கள் எல்லாரும் டைட்டனை ஒரு ரிஸ்கான கம்பெனின்னு ஒதுக்குனாங்க. ஆனா ஜுன்ஜுன்வாலா என்ன பார்த்தார்? அவர் வளர்ந்து வர்ற இந்திய நடுத்தர வர்க்கத்தை பார்த்தார். அவங்களோட நகை வாங்குற ஆசைய பார்த்தார். மத்தவங்க சந்தேகப்பட்டப்போ அவர் ஒரு பிரம்மாண்டமான பிராண்டோட வளர்ச்சிய பார்த்தார். சரி, இப்படி மத்தவங்க பார்க்காதத பாக்குறதுக்கும் இவ்ளோ தைரியமா கூட்டத்துக்கு எதிரா போய் முதலீடு செய்யறதுக்கும் அவருக்குன்னு ஒரு தத்துவம் இருந்திருக்கணும் இல்லையா? அது என்ன? அவரோட வெற்றி மந்திரத்தையே ஒரு 5 விதிகளுக்குள்ள சுருக்கிடலாம். இதுதான் அந்த பிக் புல்லோட பிளே புக். அதுல ரொம்பவும் ஃபேமஸான அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், பை ரைட் அண்ட் ஹோல்ட் டைட். அதாவது சரியான பங்குகளை வாங்கு, அப்புறம் அதை கெட்டியா பிடிச்சுக்கோ. உண்மையான செல்வம் அப்படி பொறுமையா காத்திருக்கிறதுல தான் உருவாகுது, டெய்லி வாங்கி விக்கிறதுல இல்ல. நஷ்டம் வந்தா நம்ம எல்லாரும் துவண்டு போயிடுவோம். ஆனா அவர் நஷ்டத்தை எப்படி பார்த்தார் தெரியுமா? அது ஒரு தோல்வியே கிடையாது அவருக்கு. அது மார்க்கெட்ல பாடம் கத்துக்க நாம கற்ற ஒரு டியூஷன் ஃபீஸ், அவ்வளவுதான். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஆர்வத்துல ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு நமக்கு என்னென்ன பாடங்களை கத்துக் கொடுத்துட்டு போயிருக்கணும் ஒரு முழு பார்வையா பார்க்கலாம். அப்பா கிட்ட கேட்ட அந்த ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு வெறும் 5000 ரூபாயோட மார்க்கெட்குள்ள நுழைஞ்சு வெற்றி தோல்விகளை சந்திச்சு டைட்டன் மாதிரி ஒரு மெகா பெட் எடுத்து கடைசியில ஒரு பில்லியனர் முதலீட்டாளரா, ஒரு லெஜெண்டா உருவானது வரைக்கும் அவரோட முழு வாழ்க்கையுமே ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான். அவரோட கடைசி செய்தி கூட ரொம்ப பவர்ஃபுல்லானது. மார்க்கெட் யாருக்கு பரிசு கொடுக்கும்னு அவர் சொல்றாருன்னா, யார்கிட்ட தைரியம், பொறுமை, அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தான். சோ நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒண்ணுதான். செல்வம்ங்கிறது வேகமா சம்பாதிக்கிறதில்ல, அது பொறுமையா உருவாக்கப்படுறது. பங்கு சந்தையில பொறுமைங்கிறது ஒரு குணம் மட்டும் இல்ல, அதுதான் செல்வத்தை உருவாக்குற இன்ஜின். ஜுன்ஜுன்வாலாவோட முழு வாழ்க்கை நமக்கு சொல்ற பாடம் இதுதான். இது நம்மகிட்டயே நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உடனடி ரிசல்ட் வேணும்னு துடிக்கிற இந்த உலகத்துல உண்மையான நீடிச்சு நிக்கிற ஒரு மதிப்பு உருவாக்க தேவையான அந்த பொறுமை, அந்த தைரியம் நமக்கு இருக்கா?